நமக்கு பொதுவாகவே சில நேரங்களில் நம்மளை அறியாமலே தவறுகள் நடந்துரும். நம்ம தெரிஞ்சவும் தவறு செய்வோம். ஒரு விஷயம் நமக்கு தப்புன்னு தெரியும். அதை நம்மளால தவிர்த்துக்க முடியாது. அதே சமயம் ஒரு விஷயம் தவறுன்னு தெரியும். அது நமக்கு தெரியாமயே நிகழ ஆரம்பிச்சுரும். இதுக்கு என்ன காரணம் முதலாவது அமையும் அப்படின்னா, நம்ம ஒரு ஒரு ரோட்ல நடந்து போயிட்டுருக்கோம்னு வச்சுக்கங்களேன். ஒரு தவறான செயல் நடைபெறுது. அது தவறான செயல் நமக்கு தெரியல. ஆனாலும் நம்ம என்ன பண்ணுறோம், அதை விருப்பப்படுறோம். விருப்பப்படும் என்னன்னா, அது எப்ப நீங்க விருப்பமாக கொண்டுட்டீங்களோ, இது மாரி எனக்கு அது உங்களுக்கு லைக் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா அது உங்க வாழ்க்கையில நிகழ ஆரம்பிச்சுரும். ஏன்னா, அது நீங்க விரும்பிட்டீங்க. அது கண்டிப்பா நிகழும். எடுத்துக்காட்டுக்கு ஒருத்தர் இருக்காரு. அ ரோட்ல போம்போது சின்ன பையனா இருக்காரு. கல்லூரி மாணவர்கள் போறாங்க. இவருக்கு ஒரு சிந்தனை வருது. என்ன வருது அப்படின்னா, நம்மளும் இதே மாரி ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு போணும், ஜாலியா போணும்னு நெனச்சுட்டாருன்னு வச்சுக்கங்களேன். இது எப்ப இவரு எண்ணமா கொண்டுட்டாரோ, அது அவர் வாழ்க்கையில கண்டிப்பா நிகழ்ந்தே தீரும். ஏன்னா, அத அவரு விருப்பமாக கொண்டுட்டார். அதுல வாழ ஆரம்பிச்சுட்டார். கண்டிப்பா அது நிகழ்ந்தே தீரும். இது ஒண்ணு. இது நான் தவறுன்னு சொல்ல வரல. அந்த அந்த ஒ ஒ ஒ ஒரு நல்லது நல்லது நெனச்சா நல்லது நடக்கும். அதேபோல ஒரு மனிதன் இருக்காரு, நல்ல விஷயங்கள பார்க்குறாரு அப்படின்னா, அவர் என்னத நல்லத பார்த்தாரோ, அது கண்டிப்பா அவருடைய வாழ்க்கையில நிகழ்ந்தே தீரும். அவர் விருப்பப்பட்டாரு அப்படின்னு சொன்னா. அப்ப நம்ம வாழ்க்கையில சில பாவங்கள் நடைபெறுது, தவறுகள் நடைபெறுது. அது மிக மோசமானதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதுக்கு காரணம் நம்மளா தான் இருக்கிறோம். 2வது காரணம் என்னவா அமையும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில படக்கூடிய கவலை, துக்கம், பயம், கோபம், பெருமை, பொறாமை, சந்தோஷம் இது எல்லா நிலையிலும் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளை தவறுகள தூண்டும். எடுத்துக்காட்டுக்கு ஒரு நபர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு ஒரு வேலையில இருக்காரு. அந்த வேலையில பூராவே அவருக்கு மனதுக்கு பிடிக்காத ஒரு வேலையா இருக்கு. ஆனா, அந்த வேலைய முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா, பொழுதுபோக்குல தான் ஈடுபடுவார். அந்த தவறான பொழுதுபோக்குல என்ன பண்ணுவார்னா ஈடுபடுவார். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சரி மகிழ்ச்சி அப்படிங்கிறது கூடும் தானே! ஆனா அப்படி கிடையாது. இல்ல அப்படின்னு சொன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மத்தவங்கள அ என்ன பண்ணா மத்தவங்கள கஷ்டப்படுத்துற மாரி என்ன பண்ணுவாங்கன்னா, அ ரொம்ப துன்புறுத்துவாங்க. அப்ப அது அது மூலியமா அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். அது ஒரு வகை. 2வது இப்ப நம்ம சோசியல் மீடியால பார்க்கக்கூடிய விஷயங்களா இருந்தாலும் சரி, நம்ம எதுல பார்த்தாலுமே நம்ம மக்கள்ட்ட உரையாடினாலும், யாரோ ஒருத்தர கஷ்டப்படுத்தி நம்ம சந்தோஷப்படுவோமே தவிர, சந்தோஷம் அப்படிங்கிறது என்னன்னா, அடிப்படையில சரியாக அமையாது. ஆனா, அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது எல்லா நிலைக்கும் பொருந்தாது. அப்ப என்ன அப்டின்னா, இந்த சந்தோஷத்துக்கு காரணம் என்னவா அமையும் அப்டின்னா, நம்ம 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 எப்ப அந்த ஒரு விஷயம் கவலை உண்டாயிட்டோமோ, அந்த கவலை போக என்ன பண்ணும் அப்டின்னா, நமக்கு அந்த சந்தோஷம் அப்டிங்கிற ஒரு இது தேவைப்படுது. நமக்குள்ள இருக்கிற அந்த பொதிந்திருக்கக்கூடிய அந்த கவலைகளுடைய அந்த தாக்கத்துக்கு, இந்த இந்த சந்தோஷம் அதுக்கு தீனியாக, அதுக்கு இரையாக அமைஞ்சிருது அப்டிதான் நம்ம சொல்லணும். அப்ப இதுக்கெல்லாம் மீறி என்ன வேணும்னா, நமக்கு ஒரு நிம்மதியான மனநிலை, அமைதியான ஒரு சூழ்நிலை, இது மாரி தான் நமக்கு வேணுமே தவிர, நிம்மதி, அமைதி, பொறுமை இதுதான் நமக்கு தேவையே தவிர, சந்தோஷமோ, பெருமையோ, பொறாமையோ, கவலை, துக்கம், பயம், கோபம் இந்த மாரி எதுவுமே நமக்கு வேண்டாம். இதெல்லாம் நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா தவறுகள்ல நம்ம போவோம். தவறுகள் அப்படிங்கிறது மீன்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம உடம்பையே நம்ம பாதிக்கக்கூடிய தவறுகளா இருக்கலாம். இல்ல நம்மன்கான மத்தவங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய தவறுகளா இருக்கலாம். இல்ல பாவங்களா இருக்கலாம். எதுவா நிகழ்ந்தாலும் அதுக்கு காரணம் நம்மளா தான் இருக்கிறோம். ஆனா நம்மளை மீறி ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னா, அதுக்கு காரணம் நம்ம இல்ல. அது இயற்கை, இறைவன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப இதில நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்மளை மீறி ஒரு தவறு நடக்குது. நமக்கு ஏன் தவறுகள் நிகழ்றதுக்கு காரணம் என்னன்னா, முதலாவது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நம்ம எந்த ஒரு விஷயத்த விருப்பமா கொண்டுட்டோமோ, அது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நிகழ்ந்தே தீரும். ஒரு மனிதன் தன் சிறு வயதிலேயோ, இல்ல அ தான் சுயநினைவா இருக்கும்போது ஒரு விஷயத்த விருப்பப்பட்டார் அப்படின்னா, அந்த தவறான விஷயத்த, அது கண்டிப்பா அவருடைய வாழ்க்கையில நிகழ்ந்தே தீரும். அதேபோல என்னன்னா, ஒரு மனிதன் கவலை, அந்த நிம்மதி, அமைதி அப்படிங்கிற ஒரு நிலை, பொறுமை அப்படிங்கிறதுக்கு இல்லாம பொறுத்துக்கொள்ள முடியாம என்னன்னு சொன்னா, ஒரு நிலைய மாறிட்டாரு அப்படின்னா, உணர்வு அப்படிங்கிறதுல இருந்து உணர்ச்சி, கவலை, துக்கம், பயம், கோபம், பெருமை, பொறாமை அப்படி மாறாரு அப்படின்னு சொன்னா, அவருடைய வாழ்க்கையில் தவறுகள் கண்டிப்பா நிகழ்ந்தே தீரும். அது அவர் என்ன பண்ணுவார்ன்னா, தன்னை அறியாமலும் நடக்கும், தன்னை அறிந்தும் நடக்கும். அத அவர்னால தடுக்கவே முடியாது. இப்ப இதிலிருந்து வரக்கூடிய வழிகள் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நமக்கு ஒரு தவறு நிகழுது அப்படின்னு சொன்னா, பொறுமையா இருக்கணும். என்ன பொறுமையா இருக்கும் அப்படின்னா, பொறுத்துக்கணும். ஏன்னா, அது நம்ம என்ன கரு கொண்டோமோ, அந்த கருவா கொண்டது தான் இப்போ நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம பொறுமையா இருந்துட்டு, என்ன பண்ணா நம்முடைய மனத அந்த கவலை, துக்கம் அந்த அந்த உணர்ச்சிகள்லேருந்து வெளிய வந்து, நிம்மதி, அமைதிங்கிற மனநிலைக்கு திரும்பும் பொழுது மட்டும் தான் அது சரியாகும். அதேபோல நம்ம கடந்த காலம் என்ன நிகழ்வா நெனச்சோமோ, அந்த நிகழணும்னு நெனச்சோமோ, நிகழ்ந்தத பார்த்தோமோ, அது நிகழும்பொழுது பொறுமையா இருந்தீங்கன்னு சொன்னா, அது உங்களை விட்டு கண்டிப்பா சரியாயிரும். அப்ப இதுலருந்து தீர்வு என்னவா அமையும்னா, நம்ம எப்போ இந்த மாரி நிகழும் பொழுது பொறுமையா இருக்கிறோமோ, பொறுமையா இருக்கும்போது தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவுல சரியான வழிகாட்டல் கிடைக்கும். அந்த வழிகாட்டல் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, அத பிரித்து ஆராய்ந்து அதிலிருந்து வெளியக்கூடிய வழி நம்ம சுலபமா பெற்றுக்கொள்வோம். அப்ப தவறுகளுக்கு காரணம் நம்ம தான். நல்லது நடக்குது அப்படின்னு சொன்னா, அது இறைவன் நாட்டத்தில் நடக்குது. அது இறை அறிவிப்பா வந்தாலும் நம்ம ஏற்றுக்கொண்டோம். இதே நம்ம தவறான அறிவிப்புகள், கெட்ட செய்தியிலிருந்து நம்ம ஏற்றுக்கொள்ளும்போது என்ன ஆகும்னு சொன்னா, நம்ம அதோடைய வாழ்க்கையாக மாறிரும். இப்ப நம்ம வாழ்க்கையில நல்லது வரணும் அப்படின்னு சொன்னா,
நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், நம்ம மனநிலை வந்துட்டு உணர்ச்சி வசப்படாமல், உணர்வு அப்படிங்கிற ஒரு நிலையில் நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக நமக்கு அந்த தவறான விஷயம் நம்மள்ட்ட நடைபெறாது.